அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு, யாரிடத்திலும் கடுமையாக பேசக்கூடாது, இனிமையாகத்தான் பேசணும். இனிய உளவாக இன்னாத கூறன் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கார். வள்ளுவர் மட்டும் அல்ல, முன்னால் வாழ்ந்த பெரியோர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால் நாம் இனிமையாக பேசணும். பாண்டவர்கள் யாக சூய வேள்வி நடத்துகிறாங்க. அந்த வேள்விக்கு தினம் எல்லாருக்கும் உணவு பரிமாறுறாங்க. அப்படி உணவு பரிமாற நிறைய அடியார்கள் வராங்க. அதில் பீமன் எல்லோருக்கும் உணவு போடுற வேலையை பார்க்குறாரு. அவர் எல்லார்கிட்டையும் கடுன்னு கத்துறாரு. கதாயுத்தத்தை வச்சுக்கிட்டு இதால் அடிப்பேங்கிறாரு, மிரட்டுறாரு. எதுக்கு மிரட்டுறாருன்னு பார்த்தீங்கன்னா, சரியாக சாப்பிடுங்க, அதிகமாக சாப்பிடுங்க, ஏன் இவ்வளோ ஸ்லோவாக சாப்பிட்றீங்க, ஏன் இவ்வளோ மெதுவாக சாப்பிட்றீங்க, சீக்கிரமாக சாப்பிடுங்க, அதிகமாக சாப்பிடுங்கன்னு சொல்லி அவங்க மேலே கொஞ்சம் கோபத்தை காட்டுறாரு. நாள் ஆக ஆக அடியார்கள் சாப்பிட வர்றவங்க வரலை, குறைஞ்சிடுச்சு. நிறைய பேர் வந்துக்கிட்டு இருந்தாங்க, இப்போ கம்மியாக வராங்க. கிருஷ்ணர் பார்த்தாரு, பீமனை கூப்பிட்டு என்ன நடந்தது, ஏன் இவங்கெல்லாம் கம்மியாக வராங்கன்னு. எனக்கு தெரியலையே கண்ணான்னு பீமன் சொல்கிறாரு. சரி, கந்தமாதன மலைன்னு ஒரு மலை இருக்குது, அங்கே ஒரு முனிவர் இருக்கார், அவரை போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி பீமன் அங்கே அனுப்பிட்டு இவர் அடியார்களை பார்த்து பேசி, எதற்காக நீங்கள் உணவு வரலைன்னு கேட்குறாரு. இந்த மாதிரி பீமன் எங்களை கடுமையாக பேசுகிறாரு, பரவாயில்ல இனிமேல் பேச மாட்டார், நான் பார்த்துக்கிறேன் வாங்கன்னு சொல்லி சமாதானப்படுத்தி கூப்பிட்டு வர்றாரு. அங்கே பீமன் போனாரா, அவரை முனிவர் பார்க்குறாரு. கண்ணன் உங்களை பார்த்துட்டு வர சொன்னார். அப்படியா, கண்ணன் அனுப்புனாரா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு வா பக்கத்தில் வான்னு சொல்கிறாரு. இவர் பக்கத்தில் போனதுமே அந்த முனிவர் மேலே ஒரு துர்நாற்றம் வீசுது. என்ன துர்நாற்றம் வீசுதுன்னு பீமனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. நீ தயங்கி நிற்கிறது எனக்கு புரியுது, என்னுடைய வாயிலிருந்து தான் இந்த துர்நாற்றம் வருது. ஏன்னா எனக்கு கிடைச்ச சாபம் அப்படி. போன ஜென்மத்தில் நிறைய பேருக்கு தானம் தர்மம் எல்லாம் கொடுத்தேன், நிறையா கொடுத்தேன். ஆனால் சாப்பாடு கேட்டு வந்தவங்கள்ட்ட கொஞ்சம் கடுன்னு கடுமையாக திட்டேன். அதன் விளைவாகத்தான் எனக்கு இப்படி ஒரு துர்நாற்றம் வீசக்கூடிய சாபம். இப்போ கண்ணன் உன்னை இங்கே அனுப்புனார் இல்லையா, எனக்கு இப்போ அந்த சாபம் நீங்கிட்டுது, எனக்கு சரியாயிட்டுது அப்படின்னு சொல்கிறாரு முனிவர். உடனே பீமனுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. நானும் அப்படி தான் எல்லார்கிட்டையும் கடுமையாக நடந்துக்கிட்டேன், நமக்கும் ஏதாவது சாபம் வந்துட போகுதுன்னு ஓடியா அந்த கிருஷ்ண காலில் விழுந்து கதறி அழுது என்னை மன்னிச்சிருங்க, இனிமேல் அந்த தவறு நடக்காமல் பார்த்துக்க பீமா, எல்லாருக்கிட்டையும் இனிமையாக பேசணும், கடுன்னு பேசக்கூடாது, நமக்கு பிரச்சனை இருக்கும், ஆனால் அடுத்தவங்கள்ட்ட அந்த பிரச்சனையை நம்ம கொண்டு போகக்கூடாது, அவங்க மனசறிந்து நாம் செயல்படணும் அப்படின்னு கிருஷ்ணன் அறிவுரை சொல்வார். அதுக்கப்புறம் பீமனும் எல்லார்கிட்டையும் அன்பாக நடந்துப்பார். அதனால் நமக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை பற்றி நம்ம வெளியில் காட்டக்கூடாது, மனசுலே வச்சுக்கோங்க. எல்லார்கிட்டையும் அன்பாக பேசுங்க, இனிமையாக பேசுங்க. எந்த ஒரு பொருள் ஒருத்தர் நம்மக்கிட்ட கேட்டாலோ நாம் கொடுக்கும்போது அன்பாக கனிவோடு கொடுக்கணும். அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி கொடுக்கக்கூடாது. இந்த அனிச்ச மலர்னு ஒரு மலர் இருக்குது பாருங்கள், அது முகர்ந்து பார்த்தாலே வாடிடுமா. அதுபோல் வீட்டுக்கு வர விருந்தினர்களுடைய முகம் வாடக்கூடாது அப்படின்னு வள்ளுவர் ஒரு குறளில் சொல்லியிருப்பார். அதனால் குழந்தைகளாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் அனைவரும் எல்லோரிடத்திலும் கடுகடு என்று பேசாமல் இனிமையாக பேசுங்கள். இனிமையாக பேசுவோமா? அம்மா பேசியது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.